தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. இதில் ஒரு சம்பவம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் நடந்திருக்கு. இவங்களில் 10 பேர் காவல் நிலையம் மற்றும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ற வழியில் உயிரிழந்திருக்காங்க. மேலும் 6 பேர் சிறைசாலையிலிருந்து மருத்துவமனைக்கு உயிரிழந்த நிலையில தான் கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. லாக்அப் மரணம் அடைஞ்சவங்க நெஞ்சுவலி, வலிப்பு, திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்ததா காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் உடற்குறைவு அறிக்கைகள் மூலமாகவே பல உண்மைகள் நிரூபணமாச்சு. உயிரிழந்தவர்களோட உடல்ல பல காயங்கள் இருந்ததும், எலும்பு முறிவு போன்றவை ஏற்பட்டிருந்ததும் உடற்குறைவு அறிக்கைகள் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்தது. தலைநகர் சென்னையில் 3 லாக்அப் மரணங்கள் அரங்கேறி இருக்கு. இதை தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அதிகப்படியான லாக்அப் மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டவர்களில் 40% அதிகமானவங்க பட்டியலினம் மற்றும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தனியார் இணையதள செய்திக்குழு நடத்தின ஆய்வின் மூலம் தெரிய வந்திருக்கு.